ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் இந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல சென்னையிலேயே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கதான் இருக்கு. கலைஞர் அங்கதான் வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்ப எங்க அவர் இப்போ போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறார். வரட்டும், நல்லா இருக்கட்டும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம். நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. இல்ல எனக்கு புரியல, நீங்க இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னீங்க. ஆமா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. சார் அவர் சொல்லியிருக்காரு, அவரு சொன்ன அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கலான எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி.